என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி 22. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சூர்யாவும் அவனது அப்பாவும் அவரவர் காரை எடுக்க காசி பரமேஸ்வர் உட்பட இன்னும் 4-5 காவலர்கள் ஜீப்புகளை எடுக்க அனைவரும் புறப்பட்டு விட்டனர். சூர்யாவின் காரில் ஏறி அமர்ந்த கல்யாணி சந்திரமதியையும் தன்னோடு அழைக்க அவள் மிகவும் சாமர்த்தியமாக காசியோடு ஜீப்பில் ஏறி அமர்ந்து விட்டாள். இயற்கையை ரசிக்க காரை விட ஜீப்பு தான் நல்லது என்று ஒரு விளக்கத்தையும் அவள் கொடுத்தாள். அவளை கண்டு கொள்ளாதவன் போல் சூர்யா நடித்தாலும் இன்று இப்போது அவள் கட்டி இருக்கும் அழகான வாடாமல்லி நிற காட்டன் சேலை அவள் அழகுக்கும் நிறத்துக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்க பல முறை அவள் அழகை அவள் அறியாமல் ரசித்து விட்டான். கோயம்புத்தூரை எட்டியதும் உங்களுக்கு பிடிச்ச கடைகளுக்கு போய் பிடிச்ச உடைகளை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க, விலையை எல்லாம் பார்க்க வேண்டாம், பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கங்க, கடைசியில நானும் சூர்யாவும் வந்து பில்ல பே பண்ணிடுறோம் என்று சூர்யா அப்பா கூற ஓகே சார் என்றவர்கள் அவரவர்களுக்கு பிடித்த கடைகளை தேடி செல்ல சந்திரமதி சூர்யா குடும்பம் எந்த கடைக்கு செல்கிறது என்று பார்த்தாள். அவர்கள் ஒரு கடையை நோக்கி நடக்க அம்மா நாம அந்த கடைக்கு போலாம் என்று வேறு கடையை கை காட்டிய மதி தன் அம்மா அண்ணன்களோடு கடையை நோக்கி நடக்க மதி அந்த கடை வேண்டாம், இந்த கடையில நிறைய நல்ல நல்ல டிசைன் கிடைக்கும், இங்க வா என்று கல்யாணி சூர்யா குடும்பம் செல்லும் கடைக்கு அழைக்க அக்கா நிறைய டிசைன்ஸ் இருந்தா எதை எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும், இதுவே 1-2 டிசைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து சீக்கிரமா எடுத்துக்கலாம், இங்கே போலாம்க்கா, நீங்க வேணும்னா அந்த கடைக்கு போய் எடுத்துக்கங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று கூறியவள் தான் தேர்வு செய்த கடையை நோக்கி நடக்க கல்யாணியும் அவர்களோடு வந்தாள். மதி கூறியது போன்று மனதுக்கு பிடித்த சேலையை விரைவாகவே தேர்வு செய்து முடித்தாலும் கல்யாணியின் மனமேனோ சூர்யா குடும்பம் சென்ற அந்த கடை மீதுதான் இருக்கிறது. சந்திரமதியும் மயில்பீலி நிற பட்டுப்புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அப்போது கல்யாணியின் செல்லுக்கு இளவரசியிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவளின் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். சரி சரி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன் உற்சாகத்தோடு கூறியவள் அழைப்பை துண்டிக்க எனக்கா இளவரசி அப்படி என்ன சொன்னா, முகமெல்லாம் பல்லா சிரிக்கிறீங்க? அப்பவே சொன்னேன் அந்த கடைக்கு போலான்னு, கேட்டியா? இப்ப ஏதோ அவங்க இருக்கிற துணி கடைக்கு உன்னையும் கூட்டிட்டு போக சொல்றாங்க இளவரசி பாப்பா. எதுக்கு தெரியலையே, போலாம் வா, உன்னுடைய அம்மாவையும் கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதற்குள் காசி பரமேஸ்வர் இருவரும் அவர்கள் அருகில் வந்து விட்டனர். அம்மா சூர்யா சார் நம்மள அவங்க இருக்கிற கடைக்கு போக சொல்றாரு என்று பரமேஸ்வர் கூற வேறு வழியின்றி தன் அம்மா அண்ணன்களோடு கல்யாணியையும் அழைத்துக் கொண்டு சூர்யா குடும்பம் சென்ற துணி கடைக்கு வந்தாள் சந்திரமதி. எங்கக்கா அவங்கள காணோம்? சாரி செக்ஷனுக்கு போக சொன்னாங்கம்மா, வா என்று கல்யாணி அழைக்க அனைவரும் சேலை பிரிவை நோக்கி நடந்தனர். சேலை பிரிவுக்குள் நுழையும் போது ஒரு வயதான முதியவர் ஒரு இருக்கையில் அமர்ந்து இளவரசியையே பார்த்து கொண்டிருப்பதை மிகவும் தற்செயலாக சந்திரமதி கவனித்தாலும் அதில் தவறு ஏதும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் அந்த முதியவரை தாண்டி செல்லும் போது அவளை கண்டு முதியவர் அதிர்வதையும் பதுங்குவதையும் தன் முன்னால் இருக்கும் தூணில் பதிக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி வழியாக கண்ட சந்திரமதிக்கு சந்தேகம். சட்டென்று திரும்பி அந்த முதியவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் முன்னால் இருக்கும் கண்ணாடி வழியாக அந்த முதியவரை கூர்ந்து கவனித்தாள். அவர் முகத்தில் கத்தியால் கிழித்த நீளமான ஒரு கோடு இருக்கிறது. இது அவன்தான். அவள் அவளையும் அறியாமல் சத்தமாக கூற என்னமதி என்ன சொன்ன என்று காசி கேட்க இல்ல நான் ஒரு சாரி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த சாரி அதுவும் அந்த பொண்ணு கையில இருக்கு, இதுதான் அந்த சாரின்னு சொன்னேன். சேலையை எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை கை காட்டி சமாளித்தாள் சந்திரமதி. சூர்யா கூறியது போன்று முந்திரி கொட்டையாக முந்திக்கொண்டு முதியவர் வேடம் அணிந்திருப்பவனை பிடிக்க சென்று தானும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு அவனையும் தப்பிக்க விடுவானேன் என்று நினைத்து அப்படி சமாளித்தவள் அமைதியாக நடந்து வந்து இளவரசி அருகில் நின்றாள். அவளை கண்ட இளவரசி மதி நான் உனக்கு ஒரு சேலை செலக்ட் பண்ணிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு என்று கூறி ஒரு சேலையை எடுத்து அவள் கையில் கொடுக்க பிடிச்சிருக்கு என்றவள் சூர்யாவை தேடினாள். அதோ சூர்யா சற்று தள்ளி அவனது அப்பா அருகில் நிற்கிறான். ஆனால் அவன் விழிகள் அவள் மீதுதான் இருக்கிறது. சூர்யா என்னை கல்யாணியிடமிருந்து வாங்கி வைத்திருந்தாலும் இன்று வரை மறந்தும் அவனை அழைத்ததில்லை. இப்போது இதோ
அந்த எண்ணிற்கு வேலை வந்துவிட்டது. செல்லை கையில் எடுத்தவள் முதன் முறை அவனது வாட்ஸ்அப்புக்கு ஹாய் என்று மெசேஜ் செய்தாள். அவள் செல்லை எடுத்து ஏதோ செய்யவும் தன் செல்லுக்கு மெசேஜ் வரவும் சரியாக இருக்க பாக்கெட்டில் இருந்த செல்லை எடுத்து சூர்யா பார்த்தான். அவளிடமிருந்து ஹாய் என்று மெசேஜ். அதை கண்டவனுக்கு ஏதோ பிரச்சனை என்பது புரிந்தது. அவன் விழிகள் முதலில் அங்கு முழுவதும் ஒரு சுற்று சுற்றி வந்தது. சந்தேகப்படும்படியாக ஒருவரையும் காணவில்லை. சற்று தள்ளி ஒரு முதியவர் தான் அமர்ந்திருக்கிறார். என்ன ஆச்சு? அன்னைக்கு தப்பிச்சு போனவனுங்களை இங்க பாத்தியா என்று பதில் மெசேஜ் அனுப்பினான் சூர்யா. சட்டுன்னு பிடிச்சிட்டாரே. ஆம் என்று பதில் அனுப்பியவள் அவன் முதியவர் வேடத்தில் இருப்பதையும் அவன் அணிந்திருக்கும் உடையையும் அடையாளங்களையும் மெசேஜாக அனுப்ப, சரி நான் பாத்துக்கிறேன் என்று பதில் மெசேஜ் அனுப்பிவிட்டு மெல்ல தன் அப்பா அருகில் இருந்து விலகி சென்ற சூர்யா செல்போனில் ஏதோ நோண்டியபடியே நடந்து வருவது போல் முதியவர் வேடத்தில் அமர்ந்திருப்பவனை தாண்டி சென்றான். காவலர்களுக்கு செய்தி அனுப்புகிறான் என்பதை அறியாது சூர்யாவுக்கு தன் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. அவன் தன்னை கவனிக்கவில்லை என்று நினைத்து மகிழ்ந்த சுனில் இளவரசியை கண்காணிக்க ஆரம்பித்தான். எந்த சலனமும் இல்லாமல் வந்த காவலர்கள் சுனிலை சூழ்ந்து கொண்டு சூர்யா கட்டளைக்காக காத்திருக்க செல்போனை நோண்டியபடியே திரும்பி நடந்து வந்த சூர்யா சுனில் அருகில் வந்து அமர்ந்தான். திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்த சுனிலுக்கு குப்பென்று வேர்த்தது. எம்மாடி, இந்த பொண்ணுங்க கூட எல்லாம் துணி எடுக்க வரவே கூடாது. வந்தா நம்ம பாடு பெரும் பாடுதான் என்றவனை பார்த்து திரு திருவென விழித்தான் சுனில். என்ன பெரியவரே, நீங்களும் உங்க மனைவி கூட துணி எடுக்க வந்தீங்களா என்று கேட்டான். ஆம் என்று தலையை மட்டும் ஆட்டினான் சுனில். பாவம் பெரியவரே, நீங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க என்று சூர்யா கூற சுனிலின் விழிகளில் ஒரு பயம் தெரிந்தது. உங்க மனைவி உங்களை போய் கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்களே, இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இவங்க துணி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா இல்ல. சூர்யா அப்படி கூற, அப்பாடா என்று அவன் மனம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கணும் போல தோணுது, உங்களுக்கு வேணுமா என்று கேட்டான். வேண்டாம் என்று சுனில் தலையாட்ட, நடக்க சிரமப்படுறீங்க போல, சரி விடுங்க, நானே உங்களுக்கும் டீ எடுத்துட்டு வரேன் என்று கூறி எழுந்து சென்றவன் உதவிக்கு நின்று கொண்டிருந்த பெண்ணின் அருகில் வந்து, டீ கிடைக்குமா என்று கேட்டான். இதோ சார், இப்ப எடுத்துட்டு வரேன் என்று கூறி அந்த பெண் ஒரு அறைக்குள் சென்று மறைந்தாள். சில நிமிடங்களில் ஒரு டீ ட்ரேயில் 5-6 டீ கப்புகளோடு வெளிப்பட்டவள் சூர்யா அருகில் வந்து டீயை நீட்ட, அதற்குள் அவன் அருகில் வந்த காசி மாத்திரை போன்ற ஒன்றை சூர்யாவிடம் நீட்ட, இரு என்ற சூர்யா 2 கப் டீயை எடுத்துக்கொண்டான். அந்த பெண் அங்கிருந்து நகர, அதிலிருந்து ஒரு 2-3 மாத்திரை எடுத்து ஏதாவது ஒரு கப்புல போடு சூர்யா கூற, காசியும் ஒரு 4 மாத்திரையாகவே எடுத்து ஒரு கப் டீயில் போட, மாத்திரை கலந்த டீயை கொண்டு வந்து சுனிலிடம் கொடுத்து விட்டு அவன் அருகில் அமர்ந்து தன் டீயை பருக ஆரம்பித்தான். சூர்யா கொடுத்த டீயை வாங்கி பருகியவன் சூர்யாவுக்கு தன் மீது எந்த சந்தேகமும் இல்லை என்று நினைத்து மீண்டும் இளவரசியை கண்காணிக்க ஆரம்பித்தான். டீ பருகி முடித்த சில நொடிகளில் அப்படியே அந்த இருக்கையில் சாய்ந்து விட்டான் சுனில். டேய், தாத்தாவுக்கு பிபி எகிரிடுச்சு போல இருக்கு, தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பக்கத்திலே இருந்து பாத்துக்கங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் என்று அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்களிடம் சூர்யா கூற, அவர்களும் அவனை அங்கிருந்து தூக்கி சென்றனர். எதுவும் அறியாதவன் போல் தன் அப்பா அருகில் வந்து நின்றான் சூர்யா. இளவரசியின் திருமணம் நடக்கவிருக்கும் இந்த நேரத்தில் அவளை கடத்தி செல்ல வந்தவன் மீண்டும் அவளை பின்தொடர்கிறான் என்று அறிந்தால் இளவரசி மட்டுமல்ல, அப்பா அம்மாவும் பயந்து விடுவார்கள். மகிழ்ச்சியான தருணத்தில் கூட ஒரு பதற்றமான சூழல் வீடு முழுவதும் நிறைந்துவிடும் என்பதையும் உணர்ந்த சூர்யா யாரிடமும் எதுவும் கூறவில்லை. யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று மதிக்கும் மெசேஜ் செய்தான். சரி என்று அவளும் பதில் மெசேஜ் அனுப்ப, உனக்கு சேலை பிடிச்சிருக்கா என்று கேட்டு மெசேஜ் அனுப்பினான். பிடிச்சிருக்கு என்று அவள் பதில் அனுப்பினாள். எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற என்று அவன் மெசேஜ் செய்ய அவளிடம் இருந்து பதில் இல்லை. அடுத்த நொடி அவள் ஆஃப்லைனுக்கு சென்றுவிட கோபமாக அவளை முறைத்தான். அதை கண்டும் காணாதவளாக அவள் நிற்க தன் அம்மா அருகில் வந்து நின்ற சூர்யா, அம்மா, சந்திரமதிக்கு வேற ஏதும் சேலை வேணும்னா பார்த்து எடுத்துக்க சொல்லுங்க என்றான். அட, நான் மறந்துட்டேன்பா என்றவர், சந்திரமதி, உனக்கு வேற ஏதாவது சேலை வேணும்னா பார்த்து எடுத்துக்கம்மா என்றார். இல்லம்மா, எனக்கு சேலை எதுவும் வேண்டாம். சரி, உனக்கு வேண்டாம், ஆனா உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சேலை எடுத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 சேலையா செலக்ட் பண்ணிக்க, விலையெல்லாம் பார்க்காத,
பிடிச்சிருக்கிற சேலைய செலக்ட் பண்ணு, ஓகேமா என்றவள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல, அம்மா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்று கூறி அங்கிருந்து நகர்ந்த சூர்யா மதி பின்னால் வந்தான். அவள் காட்டன் சேலைகளை தேடி வர அவள் முன் வந்து நின்றவன், எனக்கு எப்ப ஓகே சொல்ல போறேன்னு கேட்டேனே, அதுக்கு ஏன் பதில் சொல்லல? சேலை எடுப்பதற்காக பெண்கள் அங்கும் இங்கும் செல்வதால் சற்று தள்ளி நின்றுதான் அவளிடம் பேசுகிறான். நெருங்கி நின்று பேச அவனுக்கும் ஆசைதான். ஆனால் பார்ப்பவர்கள் தவறாக நினைத்து விடுவார்களே. ஒவ்வொரு சேலையாக எடுத்து பார்த்தபடியே, அதுதான் நீங்க மதுபாலாவுக்கு ஓகே சொல்லிட்டீங்களே, இனி நான் எப்படி உங்களுக்கு ஓகே சொல்றது? எல்லாத்துக்கும் நீதான் காரணம் மதி. நானா? ஆமா, நீதான், நீ மட்டும்தான். நீ தேவையில்லாம என்னுடைய தங்கச்சி இளவரசியை கிண்டல் பண்ணி அவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு கடைசியில ஏன் வாழ்க்கையிலையும் புகுந்து என்னையும் பாடா படுத்துற. என்ன பிடிச்சிருந்தும் பாசக்கார ரவுடிய எனக்கு பிடிக்கலன்னு மதுபாலா கிட்ட சொல்லி என்ன அவகிட்டையும் கோத்து விட்ட. பாசக்கார ரவுடியா? நான் மதுபாலா கிட்ட சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரியும். என்ன, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா தெரியும். எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு இப்போ என்னையும் தவிக்க விடுற. இன்னைக்கு எனக்கு உன்னுடைய உண்மையான பதில் கிடைச்சே ஆகணும். இல்ல நடக்கிறதே வேற. இது கடை, அங்க இங்க 1000 பேர் போறாங்க வராங்க. அதனால இப்ப நீ தப்பிச்ச. ஒழுங்கு மரியாதையா பதில சொல்லி என்னுடைய தவிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு என் கூட வந்து சேர்ந்துடு. இல்ல, எச்சரிப்பது போல் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சூர்யா. பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.